நீதிமன்றங்கள் இது போன்ற பொறுப்பற்ற அமைப்புகளுக்கு எச் ராஜா போன்ற நபர்களுக்கு நீதிமன்றத்தை மிக கொச்சையாக கீழ்த்தரமாக பேசிய எச் ராஜா போன்ற நபர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தாங்க? அவர் மேடையில் என்ன பேசியிருக்காரு? அயோத்தியாவை போல நாங்கள் செய்வோம் அப்படின்னு. எது நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சில கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகளோட முதல் விதிகளையே மீறி எச் ராஜா பேசியிருக்கிறார். நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகுது? அயோத்தியா போல இடிப்பேன்னு ஒருத்தர் அங்க அத்தனாயிரம் மக்களுக்கு முன்னாடி பேசுறாரு. அந்த அவருடைய பேச்சு தொலைக்காட்சிகள் வந்திருக்கிறது, ஊடகங்கள் வந்திருக்கிறது. நீதிமன்றம் இப்ப கூப்பிட்டு கண்டிச்சிருக்கோமா இல்லையா? அயோத்தியாவில் நடந்தது போல இங்க ஒருத்தன் இடிப்பேன்னு ஒருத்தன் பேசுறான். எத்தனாயிரம் மக்கள் இஸ்லாமியர்கள் அயோத்தியா இடிக்கப்பட்ட பொழுது படுகொலை செய்யப்பட்டார்கள். மதவெறி என்பது இந்தியாவில் கட்டவிழ்க்கப்பட்ட ரத்த ஆறு ஓடியது. இப்ப நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு என்னன்னு நான் கேட்க விரும்புறேன். நீதிபதியோட பொறுப்பு என்னன்னு கேட்க விரும்புறோம். நீங்க அனுமதி கொடுத்துதான் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. ஆர்ப்பாட்டத்தில் இவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்க. நாங்க என்ன இதே மாதிரி பேச்சை நாங்க பேசணும் என்றால் நாங்கள் இப்படியான ஒரு உரையை பதிவு செஞ்சோம்னா எல்லாரும் பார்த்து அமைதியா இருப்பாங்களா? இன்னைக்கு எச் ராஜா கைது செய்யப்படல. திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிற கேள்வி நான் திரும்ப ஏன்னா சீமான் பண்ணனதுக்கும் கைது செய்யல, எச் ராஜா பேசுறதுக்கும் கைது செய்யல. நீதிமன்றங்கள் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் நான் இதே மதுரை நீதிமன்றத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். எங்களுக்கு மருதுபாண்டியர்களுக்கான வீர வணக்க கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் மேலூரில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதி கேட்ட பொழுது உள்ளரங்கில் நடத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இதே மதுரை நீதிமன்றம் தான் உள்ளரங்கில் நடத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னீங்க. நீங்க உள்ளரங்கில் நடத்துறீங்க, நீதிமன்ற அனுமதி தேவையில்லை, காவல்துறை அனுமதியுமே தேவையில்லை. இதுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். அதற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மருதுபாண்டியர்களுக்கான வீர வணக்க கூட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த KM ஷெரீப் அவர்கள் கேட்ட பொழுது அனுமதி மறுத்தார்கள். நீதிமன்றம் சொன்ன பொழுது நீதிமன்றம் ஒரு விசித்திரமான ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்கன்னா, உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும் தான் மேடையில் பேச வேண்டும். இது எந்த வகையான ஜனநாயக உரிமை? இதே மாதிரி நீதிமன்றம் தான் கொடுத்துச்சு. நான் கேட்க உங்களுக்கு என்ன ஸ்கேல் இருக்குது? எங்களுக்கு நான் கேட்க உங்களுக்கு என்ன கருத்துரிமை குறித்தான என்ன ஸ்கேல் வச்சிருக்கீங்க?